ஸோ ஆர்மீஸ் அன்யங்டா. இன்றைக்கி நம்ம லவ் ரிட்டன் இன் பிளட்டோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த பார்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் லாஸ்ட் பார்ட் இதில் விட்டுருந்தோன்னா, சொக்சன் வந்து இந்த மாதிரி ஒயினை காப்பாற்றிருப்பார். அண்டு ஒயின் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அண்டு சொக்சன்கிட்ட கொஷின் கேட்டிருப்பா. ஸோ இந்த மாதிரி 2 பேர் பார்த்துட்ருக்க அந்த செகண்டில் ஓல்டு பில்டிங்கில் இருக்க அந்த கிளாக் வந்து 12 o'clock ஆகி அதோட சவுண்ட் வந்து எக்கோ ஆக ஆரம்பிக்குது. 2 பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ண வந்துட்டாங்க. இன்னும் ஒயன் ஒன்றே தான் யோசிச்சுட்ருக்கா, என்ன நடக்குது, எப்படி நேற்று சார் கரெக்டாக என்னை வந்து காப்பாற்றினாரு, அண்ட் அவரால் எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போக முடியுது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ கரெக்டாக 9 o'clock ஆகுது. கிளாஸ்க்குள்ளே ஜின் என்ட்ரி ஆகிறாரு. அவர் மேலே சன்லைட் படுது. அண்ட் ஆல்சோ அவர் ஒரு பிளாக் கலர் கோட் போட்டு தென் கையில் ஒரு காஃபி மக்கோடு வந்துட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு ஒயன், இவர் பார்க்க நார்மலாக தானே இருக்கார், ஒரு வேளை நான் தான் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேனோ, சரி ஒயன் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போர்டில் ஜின் பர்ஃபெக்ட் க்ரைம் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுதுகிறாரு. எழுதிட்டு டுடே லெசன், எந்த சீரியல் கில்லரும் புதுசாக எந்த பேட்டர்னும் க்ரியேட் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி ஓல்டு சீரியல் கில்லர்ஸ் யூஸ் பண்ண அதே பேட்டர்னை தான் இமிட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ப்ரொஜெக்டர்ஸ் ஆன் ஆகுது. அதில் ஒரு கேஸ் ஃபைல் 1978 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கேஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் விக்டிம் இறந்து போனவரை அந்த இடத்துல அந்த க்ரைம் ஸ்பாட் வந்து ஃபோட்டோவில் இருக்குது. தென் அதை காமிச்சிட்டு, இந்த கேஸ் இது இன்னும் சால்வ் ஆகாமல் இருக்குது. தென் விக்டிம்க்கு எந்த எக்ஸ்டர்னல் இன்ஜுரியும் இல்லை. அண்ட் ஆல்சோ அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் அவரை சுற்றி எந்த எவிடன்ஸும் இல்லை. ஸோ போலீஸால் எதையுமே சால்வ் பண்ண முடியல. அதனால் இன்னும் சால்வ் ஆகாமலே இந்த கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, மேபி இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்களுக்கு வருது, அப்போ அது எப்படி நடந்திருக்கோன்னு உங்களோட தாட் என்ன, ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. மேபி ட்ரக்ஸ் கொடுத்துருக்கலாம் சார், ஆர் அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது சார், மேபி விக்டிம்க்கு பாய்சன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு எல்லோரும் ஒவ்வொரு ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ஜின் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு லைட்டாக தலையை நோன்ற மாதிரி ஆட்டிட்டு, இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சம்டைம்ஸ் க்ரைம்க்கு தேவையானது வெப்பன்ஸாக இருக்க வாய்ப்பில்லை, அது என்விரான்மெண்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஒரு ஆன்ஷியன்ட் க்ரைம் கேஸை வந்து ஓப்பன் பண்ணி சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு மெத்தடு. ஸோ அப்படி க்ரைம் நடந்தால் நேச்சுரல் டெத் மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது. அண்ட் போலீஸாலையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அண்ட் சால்வ் பண்ண முடியாது. அதனால தான் இதெல்லாம் அன்சால்வ்டு கேஸாகவே இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் அதை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அன்னைக்கு கிளாஸ் அப்படியே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பியாக எழுந்திரிச்சு வந்துட்டுருக்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் மேன் இறந்துட்டார். அண்ட் ஆல்சோ அவரை சுற்றி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, நேச்சுரல் டெத் மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஒரு க்ரைம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பிரேக்கிங் நியூஸாக அதான் ஓடிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கேம்பஸ்குள்ளே வந்தோன்னு இந்த நியூஸ் தெரிய வருது. எல்லாருக்கும் பெரிய ஷாக். ஸோ கேன்டீனில் ஒயன் உட்காந்துருக்கா. அண்ட் ஆல்சோ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. சுஹோ சொல்கிறான், ஹே ஒயன், இது நேற்று ப்ரொஃபஸர் நமக்கு எடுத்த லெசன் மாதிரியே இல்லை, அந்த லெக்சரில் வந்த கேஸ் மாதிரியே இல்லை அப்படிங்கும்போது ஒயன் அந்த கேஸையும் இந்த நேற்று எடுத்த லெக்சரையும் கம்பேர் பண்ணி பார்க்குறா. எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குது, என்ன நடக்குது, அண்ட் எனக்கு புரியல, இது ஒரு வேளை கோஇன்சிடெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் ப்ரொஃபஸரோட ஆஃபீஸ் ரூமுக்கு டிடெக்டிவ் காங் ஹாங்கு வராரு. வந்துட்டு மிஸ்டர் கிம் அப்படின்றாரு. அப்போ ஜின் அந்த இடத்துல உட்காந்து காஃபி சிப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. எஸ்டர்டே உங்கள் கிளாஸில் இந்த மெத்தட் பற்றி சொல்லி கொடுத்தீங்களா? அவர் மெதுவாக அந்த காஃபி சிப் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு, எஜுகேஷன் இஸ் நாட் அ க்ரைமில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எக்ஸாக்ட்லி, பட் இது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருப்பாங்களா, ஆர் யாராவது இதை லெசனை ரொம்ப கவனித்து எதுவும் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் ஒரு மாதிரி அவரோட ஸ்பெக்ஸை லைட்டாக
அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ டிடெக்டிவ் கங் ஹாங் வூ அப்படியே அந்த இடத்த விட்டு லீவ் ஆகுறாரு, அந்த ஆஃபீஸை விட்டு. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் யாரோ ஒரு பர்சன் விண்டோ வழியாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பிளாக் ஹூடி போட்டு கிளாஸஸ் போட்டு மாஸ்க் போட்டு கவர் பண்ணியிருக்காரு முழுசாக. அண்ட் அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு, ஃபஸ்ட் லெக்சர் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு. அந்த அன்னோன் நம்பர் பர்சன்லேருந்து இன்னொரு மெசேஜ், அதாவது ரிப்ளை வருது, குட் கண்டினியூ யுவர் லெக்சரர் அப்படின்னு வருது. ஸோ இந்த பர்சன் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு, ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறாரு. இது யாரும் கவனிக்கல. அண்டு நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் கேம்பஸ் ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. ஸோ ஜின்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அரைவ் ஆகிட்டாங்க. ஸோ ஒயின் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த கிளாஸை கவனிச்சிட்ருக்கா. ஜின் உள்ளே வராரு. வந்தோன்னே அவர் போர்டில் எழுதுகிற ஃபர்ஸ்ட் வேர்ட், த மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் இஸ் த ஒன் ஹூ லேர்ன் அப்படின்னு எழுதுகிறாரு. ஸோ எல்லோரும் இதை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே திரும்பி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு தென் இன்றைக்கி நம்மளோட லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்னையோட லெசன் லாக்டு ரூம் மர்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் கவனித்து பார்க்குறாங்க. விக்டிமை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இல்லை. அண்ட் ஆல்சோ உள்ளே இருக்க எந்த பொருளும் உடையில, எந்த ப்ராப்ளமும் ஆகலை. கிரிமினல் வந்துட்டு போனதுக்கான எந்த தடயமும் இல்லை. சிசிடிவி கேமராலையும் எதுவுமே பதிவாகலை. ஆனால் அந்த விக்டிம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கான். அண்ட் அவரை கொலை பண்ணிட்டு அண்ட் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்குது. அப்படி இருந்தால் இது எந்த மாதிரி மர்டராக இருந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜின் அதெல்லாம் கேட்டுட்டு, சம்டைம்ஸ் பீப்புள்ஸ் நம்மக்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆனால் க்ரைம் ஸ்பாட் என்றைக்கும் போய் சொல்லாது அப்படின்னு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றாரு. இதெல்லாம் ஒயன் அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. அப்படியே அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. ஆஃப்டர் கிளாஸ் ஜின் ஒயனை பார்த்து, எக்ஸலண்ட் அப்சர்விங், நானும் கவனித்தேன், நீ லெசன்ஸை மட்டும் கவனிக்கிறதில்ல, பீப்புள்ஸையும் கவனிக்கிறல்ல அண்ட் அப்சர்வ் பண்ணுற அப்படின்னோடனே ஒயன் ஒரு மாதிரி ப்ரௌடாகவும் அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஷையாகவும் சிரிக்கிறா. ஸோ சார் பார்த்துட்டு, பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக ஒரு நாள் நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டராக அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. ஸோ ஒயன் அதை பார்த்து ஒரு மாதிரி நல்லா ஸ்மைல் பண்ணுறா. அதை ஜின் ஒரு நிமிஷம் நல்லா பார்த்துட்டு அப்படியே அவர் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ அதே நைட் ஒரு 11:45 இருக்கும். அந்த டைமில் ஏதோ ஒரு லக்ஸூரியான ஒரு வில்லா இருக்குது. அந்த வில்லாவில் டைனிங் டேபிளில் ஒரு பிஸ்னஸ் மேன் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அந்த டெட் பாடி இருக்குது. அடுத்த நாள் நியூஸில் ஆஸ் யூஷுவல் அந்த நியூஸ் ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. அண்ட் அந்த பிரேக்கிங் நியூஸில் கொலை செய்யப்பட்டவரோட ரூம் வந்து லாக்கில் தான் இருந்திருக்கு. அண்டு ரூம் ஓப்பனே ஆகலை, விண்டோஸ் எல்லாமே க்ளோஸில் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சிசிடிவி கேமராவில் யாரும் வந்துட்டு போனதுக்கான அடையாளமே இல்லை. அண்ட் அந்த க்ரைம் ஸ்பாட்டில் எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்து ஃபுல்லாக அங்கே இருக்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஜின்னோட கிளாஸில் நேற்று நடந்தது தான் இது. ஸோ இதை பார்த்துட்டு, இது கோஇன்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஐ திங்க் சாரோட லெசனை யாரோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் யோசிச்சுட்ருக்கா. அண்ட் ஆல்சோ ஃபுல்லாக கேம்பஸ் ஃபுல்லாக இதே தான் போயிட்டுருக்கு. அப்போ டிடெக்டிவ் காங் ஹாங் வூ சிசிடிவி, அதாவது இந்த லெக்சர் நடந்த சிசிடிவி கேமரா வந்து கேட்டு காலேஜோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ அஃபீஷியலாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கேம்பஸ்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ எல்லோரும் பயத்தோடையும் இருக்காங்க அண்ட் ஆல்சோ எல்லோரும் க்யூரியஸாகவும் இருக்காங்க. இதே டைம் இன்னொரு அன்னோன் பிளேஸில் ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த பிளேஸ். அண்ட் அந்த இடத்துல நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் நிறையா அந்த வாலில் ப்ளேஸ் ஆகிருக்கு. அண்ட் யூனிவர்சிட்டியோட மேப், அந்த இடத்துல ஒயனோட ஃபோட்டோவும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தா அந்த இடத்துல இறந்து போன விக்டிம்ஸோட ஃபோட்டோஸும் ஆட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த பர்சன் லோ வாய்ஸில் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர், நீங்கள் டீச் பண்ணுறீங்க, நான் ஃபியர் க்ரியேட் பண்ணுறேன். சோன் நான் நினச்ச மாதிரி உங்கள் கிளாஸில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் கொலைகாரன்னு நம்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஸ் யூஷுவல் அந்த இடம் ஃபுல்லாக எக்கோ ஆகுது. அந்த டார்க்னஸில் அவர் ஃபேஸ் தெரியல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது.
யூனிவர்சிட்டி ஃபுல்லாக இதே காசிப்ஸ் அண்ட் இதே பற்றின விஷயந்தான் போயிட்டுருக்கு. பிரேக்கிங் நியூஸ் இன்னும் முடியல. ரீசெண்டாக நடந்த மர்டர்ஸ் பற்றி தான் பிரேக்கிங் நியூஸ் இன்னும் போயிட்டுருக்கு. போலீஸும் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷனில் இருக்காங்க. காலேஜ் ஃபுல்லாக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துட்டு காலேஜ் வரவே மாட்டேங்கிறாங்க. ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் சொக்சினோட கிளாஸ் மட்டும் யாருமே ஒரு சீட் கூட எம்டியாக இல்லை, ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு க்யூரியஸ், இன்றைக்கி என்ன லெக்சராக இருக்கும் அண்ட் 4th மர்டர் நடக்குமா அப்படின்னு தான். ஸோ ஆஸ் யூஷுவல் 9 AM ஆகுது. சொக்சின் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அந்த டைமில் எல்லாரோட ஃபோக்கஸ் அவர் மேலே இருக்குது. அவர் வந்தோன்னே எழுதுகிற ஃபர்ஸ்ட் லைன் மோட்டிவ் அப்படின்னு. தென் திரும்பி கொஷின் ஆஸ்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு மர்டர் நடக்குதுன்னா அந்த கிரிமினலுக்கு என்ன தேவைப்படும் அண்ட் அவரோட மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படிங்கும்போது எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க, ஐ திங்க் மணி சார், அண்ட் மேபி அவருக்கு ஏதாவது ஜலசி இருந்திருக்கலாம், அவர் ஏதாவது ரிவேஞ்சாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தவங்க ஐ திங்க் பவர் சார் அப்படிங்கும்போது எல்லாரையும் பார்த்துட்டு ஜின் அப்படின்னு லைட்டாக தலையாட்டிட்டு கரெக்ட். பட் சம்டைம்ஸ் கிரிமினலுக்கு மோட்டிவ் மணியாக இருக்க வாய்ப்பில்லை. அவன் ஏதாவது நம்மக்கிட்ட சொல்ல வரலாம் அண்டு அவனோட பேட்டர்னை நமக்கு காமிக்கணும்னு நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ஒயன் உட்காந்து ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. எல்லாருமே ஒரு வேர்டை விடாமல் ஒயன் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கா. ஆஸ் யூஷுவலாக எனக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜின், மிஸ் ஒயன் ஒன் செக் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஒயன் ஒரு மாதிரி நர்வஸாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. அப்போ ஒயன் சார் அப்படின்றா. அப்போ ஜின் சொல்கிறாரு, நான் கவனித்தேன், நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விதம் வித்தியாசமாக இருக்குது. அண்டு எப்படி இது அப்படிங்கும்போது கிரிமினல் சைக்காலஜி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அதே ஒரு பிஹேவியர் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஓ தட்ஸ் குட், நல்லது. பட் ரிமெம்பர், க்யூரியஸ் சால்வ் த கேஸ் பட் சம்டைம்ஸ் கிரியேட் அ விக்டிம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு இந்த வேர்ட்ஸ் அப்படியே எக்கோ ஆகிட்டே இருக்குது. விக்டிம் க்ரியேட் பண்ணுமா, க்யூரியஸ் எப்படி விக்டிம் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு நடந்து போயிடுறா. அன்றைக்கி டே ஈவினிங் எல்லோரும் லைப்ரரியில் இருக்காங்க. ஒயனும் லைப்ரரியில் இருந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த மர்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதோட டேட், டைம் அண்டு பேட்டர்ன் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் வச்சும் என்னென்ன அதுக்கான சோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ரெக்யூர் பண்ணி அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. ஸோ ஃபைனலி அவளுக்கு ஒரு பேட்டர்ன் தெரிய வருது. இம்பாசிபிள், இந்த மர்டர்ஸ் எல்லாம் சார் கிளாஸ் நடத்தின வித்தின் 24 ஹவர்ஸ்குள்ளே நடந்திருக்கு. அண்டு இதெல்லாம் ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குது. இது கோஇன்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஐ திங்க் யாரோ வேணும்னே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட புக்கில் எழுதி வைக்கிறா. விக்டிமும் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி எழுதி வைக்கிறா. ஸோ அப்போ அவள் இந்த டைரியில் எழுதிட்டு இருக்கிறதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க கபோர்ட் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. அண்டு அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த டைரியை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க உடனே அவங்க ஃபோன் கேமராவில் ஒரு ஃபோட்டோ பிக் பண்ணுறாங்க. ஒயன் அதை சவுண்ட் கேட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறா. பட் அந்த இடத்துல யாருமே இல்லை. ஸோ அந்த உருவம் அப்படியே அந்த டார்க்கில் மறைஞ்சு போகுது. இதே டைம் நைட் டைம் அங்கே சொக்சின் அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ வந்தால் அவரோட ஆஃபீஸ் ரூமோட டோர் கீழே ஏதோ ஒரு ஒயிட் கலர் என்வலப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அதில் ஒயனோட இப்போ ரீசெண்டாக அவள் அந்த டைரியில் எழுதிட்டு இருந்தால அப்போ எடுத்து அந்த பிக் இருக்குது. அந்த பிக்கை பார்த்துட்டு அவர் அப்படியே பின்னாடி டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அதில் உங்கள் ஸ்டூடெண்ட் ட்ரூத் கிட்டே வந்துட்டா போல் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ நாள் அவருக்கு டென்ஷன் மாதிரி எதுவுமே வந்திருக்காது. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக டென்ஷன் ஆகுறாரு. தென் அந்த என்வலப்பில் ஒரு பேப்பர் இருக்கிறத அவர் கவனிச்சுட்டு அதை எடுக்கிறாரு. அதில் இன்னும் எத்தனை நாள் அவளை நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க, ஃபாரெவர் காப்பாற்றிட முடியுமா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. அவர் உடனே அந்த விண்டோ சைட் போகிறாரு. விண்டோ சைட் போய் பார்க்கும்போது யார் இதை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்கே கேம்பஸ்குள்ளே தூரத்தில் ஏதோ ஒரு பர்சன் நிற்கிற மாதிரி இருக்குது. டார்க்காக அவரோட உருவம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அவர் கேப் போட்டு ஃபுல்லாக மாஸ்க் போட்டு ஒரு மாதிரி இருக்கார். அவரை பார்த்துட்டு ஜின் ஒரு நிமிஷம் லைட்ஸ் ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ண அந்த செகண்ட் மட்டும்தான் அந்த உருவம் அங்கே இருந்துச்சு. ஸோ அடுத்த செகண்ட் அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போகுது. ஜின் அதை பார்த்துட்டு யூ ஆர் ஃபைனலி மேக்கிங் யுவர் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லோரும் பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. அண்டு
மழை வேணால் நின்றுருக்கலாம், பட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்க அந்த பயம் இன்னும் நிற்கலை. அண்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டே இருக்குது. அப்போ ஆஸ் யூஷுவல் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இன்றைக்கி நடக்க போகிற லெசனில் ஏதாவது அந்த ஃபோர்த் மர்டரை பற்றி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுதான் எல்லோரும் டிஸ்கஷனாகவுமே இருக்குது. ஸோ ஜின் ஆஸ் யூஷுவல் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவர் ஃபர்ஸ்ட் எழுதுகிற திங்க், கிரிமினல்ஸ் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, அவங்க எதிர்பார்க்கலனாலும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணிவிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயும் நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இருந்தால் அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஒரு போலீஸாக என்றைக்குமே நம்ம அதை லிசன் பண்ணக்கூடாது. பிகாஸ் போலீஸ் எப்பயுமே ஒரு ப்ரூஃபையோ ஒரு எவிடன்ஸையோ தான் தேடுவாங்க. பட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த கிரிமினலோட பிஹேவியர்ஸை தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறாரு. அதில் ஒரு க்ரைம் ஸ்பாட் இருக்குது, ஒரு மாதிரி பிளாங்க் க்ரைம் ஸ்பாட்டு, அதில் யாருமே இல்லை, பட் ஒரு க்ரைம் ஸ்பாட். ஓகேவா? அதை பார்த்துட்டு கேட்குறாரு, இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தெரியுதுன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஒயன் ஹேண்ட்ஸை ரைஸ் பண்ணுறா. சார் வந்து எஸ் அப்படின்னோன்னா அவள் எந்திரிக்கிறா. சார், இது ஒரு கிரிமினல் அந்த க்ரைம் ஸ்பாட்டில் இருந்தால் அவனோட விஷன் எப்படி இருக்கும், அதாவது விக்டிமாக இல்லாமல் ஒரு கிரிமினலாக இருந்தால் அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்ற விஷனாக இருக்குது சார் அப்படின்னோடனே அவர் லைட்டாக ஓயனை பார்த்துட்டு ஒரு நோட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஸ்மைல் பண்ணிவிட்டு, எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் நம்ம யோசிக்கணும், எப்பயும் இப்படி யோசிச்சா தான் நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டர் சைட்லேருந்து யோசிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஓயனுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்படியே ஹாப்பியாக சிரிக்கிறா. ஸோ எல்லோரும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டான ஆன்சர் இது. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஓயன் லஞ்சுக்கு வெளியே போயிட்டு அவளோட கபோர்டு ஓப்பன் பண்ணுறா. அந்த கபோர்டில் ஏதோ ஒரு ஒயிட் என்வலப் இருக்குது. ஸோ அந்த என்வலப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில், உனக்கு ட்ரூத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறியா? அப்படி உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீ நினச்சின்னா நம்ம காலேஜோட ஓல்டு அப்சர்வேட்டரிக்கு வா, அதுவும் நைட் 11:50 அண்டு யாரும் இல்லாமல் தனியாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எழுதியிருக்கு. ஒயின் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக சுற்றி முற்றி பார்க்குறா. யாரும் அதை இப்போ வச்சுட்டு போன மாதிரி தெரியல. அண்டு அவள் அதை எடுத்து வச்சுக்கிறா. அதே டைம் ஜின் அவர் இப்போ ஃபேக்கல்ட்டி மீட்டிங்கில் இருக்கார். அப்போ டீன் சொல்லிகிட்ருக்காரு, ஸோ இப்போ எல்லோரும் கவனமாக கேட்டுக்குங்க, போலீஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்டு இன்றைக்கி நைட் நமக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி போட போகிறாங்க. பிகாஸ் க்ரைம் ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. அண்டு நம்ம காலேஜில் இருக்க யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் தான் சஸ்பெக்ட் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ண வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே எஸ் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜின்னும் வந்து ஓகேன்ற மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டைம் அவங்க யாருக்குமே தெரியல, தூரத்துலேருந்து ஒரு பர்சன் அவங்கள வந்து பைனாக்குலர் வச்சு ஜின்னை கவனிச்சிட்ருக்கிறது. ஸோ இதே சமயம் நைட் ஆகுது, 11:45 அந்த டைம். அப்போ ஓயன் அந்த ஓல்டு அப்சர்வேட்டரிக்கு போகிறா. ஸோ அதுதான் இந்த காலேஜில் இருக்கிறதே ரொம்ப ஓல்டான பில்டிங்கு. ஸோ அந்த இடத்துக்கு போய் அவள் நின்றுட்டு உள்ளே போகும்போது ஒரே டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு, ப்ரோக்கான மாதிரி. ஒரு மாதிரி இடமே ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது. அவள் தனியாக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஹலோ அப்படிங்கும்போது அந்த வேர்டிங்ஸ் எக்கோ அடிக்குது. தென் யாருமே அந்த இடத்துல இல்லை. அப்போ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. ஸோ அந்த டைம் யாருமே இல்லை, பட் ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து சவுண்டாக கேட்க ஆரம்பிக்குது. ஒயன் அப்படியே அதை பயந்து திரும்பி பார்க்குறா. பட் பின்னாடி யாருமே இல்லை. அண்டு ஸ்டார்ஸ்லேயும் யாரும் நடந்து வரல. அவளுக்கு ஒரே டவுட்டு, ஆனால் ஃபுட் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது ஒரு ஃபைல் கீழே கிடக்குது. ஸோ அந்த ஃபைல் இப்போ தான் யாரோ த்ரோ பண்ண மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்க்குறா. அது ஒரு பழைய ஃபைல். அந்த ஃபைலோட ஃப்ரண்ட் பேஜில் டேட் 1998ன்னு போட்டிருக்கு. அண்ட் டைட்டில் த பிளட் மூன் இன்சிடெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. தென் விக்டிம் கவுண்ட் வந்து 3ன்னு போட்டிருக்கு. ஸோ அவள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. அதை திருப்ப ஆரம்பிக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கீழே விழுகிற மாதிரி ஒரு சவுண்டு.
ஸோ என்னென்னு விண்டோ வழியாக ஒயன் எட்டி பார்க்குறா. அந்த டைம் ஏதோ ஒரு செக்யூரிட்டி அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகி அப்படியே கீழே விழுவுறாரு. இது ஒயன் பார்த்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா, என்ன ஆச்சு அப்படின்றது. அவருக்கு எந்த எக்ஸ்டர்னல் இன்ஜுரியும் இல்லை, பட் அவர் விழுந்திருக்காரு. அதை பார்த்து ஒயன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டா. அப்போ பின்னாடி டோர் வழியாக ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ டோர் பேக் சைட்லேருந்து ஒரு சவுண்ட் எக்கோ ஆகிற மாதிரி இருக்குது. ஒயன் பேக் சைடு திரும்பி பார்க்குறா. அந்த இடத்துல ஏதோ ஒரு டார்க்கான ஒரு ஃபிகர் வருது. ஸோ ஃபுல்லாக ஹூடி போட்டு கவர் ஆகி தென் மாஸ்க் போட்டு தான் இருக்காங்க. அந்த பர்சன் அப்படியே முன்னாடி நடந்து வராங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஒயன் ஒரு மாதிரி பயந்துட்டே லைட்ஸ் ஆன் பண்ணுறா. அண்டு ஃப்ளாஷ் லைட்டில் பார்த்தாலும் அந்த ஃபேஸ் டார்க்காக தான் இருக்குது, அது யாருன்னே தெரியல. அண்ட் அந்த உருவம் ஒயனை பார்த்து சொல்லுது, நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் வந்துட்டியே மிஸ் ஒயன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒயனுக்கு ஒரு நிமிஷம் அவ்வளோதான், இப்போ நம்ம செத்துட்டோம் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கா. அந்த செகண்ட் வெளியே ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் ரொம்ப சவுண்டாக கேட்குது. அப்படியே ஒயன் பொயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் கேட்குது. ஸோ அது சொக்ஜினோட சவுண்ட் தான். அவர் கடகடன்னு உள்ளே வராரு. அந்த டோரை டம்முன்னு ஓப்பன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்தோன்னே அந்த உருவம் அப்படியே ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் அந்த டார்க்கில் மறைஞ்சு போகுது. ஸோ ஜின் அதை பார்க்கல. அவர் கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கும் இவங்க மறைஞ்சு போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஒயன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அண்டு அவள் ஜின்னை பார்த்து, சார் இங்கே யாரோ இருந்தாங்க அப்படின்னோடனே உடனே ஜின் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாரு. அண்ட் ஆல்சோ அந்த டார்க்கான பிளேஸை பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒயன் அந்த இடத்த தான் பாயிண்ட் பண்ணுறா. பட் ஜின் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த டார்க்கான பிளேஸ் கீழே ஒரு பெண்டன்ட் இருக்குது. அந்த பெண்டன்ட் அந்த ஹாஃப் மூன் இருக்குல்ல, ஸோ அந்த ஹாஃப் மூன் பெண்டன்ட் தான் கீழே விழுந்திருக்கு சில்வரில். அது ஒயனுக்கு தெரியாமல் உடனே ஜின் அதை எடுத்து அவரோட ஜோப்பில் போட்டு வச்சுக்கிறாரு. ஸோ ஒயன் ஒன்றும் இல்லை எந்திரி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காம் பண்ணுறாரு. அப்படியே அந்த வெளியே இருக்க ஓல்டு பில்டிங்கில் இருக்க அந்த கிளாக் 12 ஆகி திரும்பி கிளாக் சவுண்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. எல்லோரும் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே ஒரு மாதிரி காசிப் போயிட்டு தான் இருக்குது. போலீஸ்லாம் இன்னும் அதிகமான செக்யூரிட்டி போடுறாங்க. ஸோ கேம்பஸ் ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க. அண்ட் எஸ்டர்டே விழுந்த அந்த செக்யூரிட்டியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஹீஸ் அலைவ், பட் ஸ்டில் அதே ப்ராப்ளம், அவரோட உடம்புல பிளட் லாஸ் ஆகிருக்கு. அண்ட் அவருக்கு வெளியே எந்த இன்ஜுரியும் இல்லை. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். ஃபஸ்ட்டு மர்டர், அதாவது அந்த பொண்ணை காப்பாற்றினாங்கல்ல, பட்டு கொஞ்ச நாளே அவங்க இறந்துருப்பாங்க. அது ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஸோ இவரும் இதே மாதிரி இருக்கார். அதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. திரும்பி ரூமர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. ஒருவேளை அது சாரோட கிளாஸில் இருக்க ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தானோ? அண்டு என்ன நடக்குது, இது ஃபர்ஸ்ட் மர்டரோட பேட்டர்ன்லேயே இல்லை அப்படின்னு எல்லோரும் காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் காசிப்ஸ், ஒருவேளை காலேஜை க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றாங்க. பட் ஜின்னோட கிளாஸ் கேன்சலே ஆகலை. திரும்பி கிளாஸ்க்கு எல்லோரும் வராங்க. வரும்போது ஜின் உள்ள என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகிட்டு போர்டில் எழுதுகிறாரு, எவிடன்ஸ் டிஸப்பியர் ஆகலாம், ஆனால் ஹியூமன்ஸோட பிஹேவியர்ஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அவர் பின்னாடி திரும்புகிறாரு. ஸோ இன்றைக்கி கிளாஸ் ஆஸ் யூஷுவல் போயிட்டுருக்கு. பட் ஒயனோட கவனம் ஃபுல்லாக ஒன்று தான், நேற்று எப்படி கரெக்டாக அந்த டைமுக்கு அவர் அங்கே வந்தார், அண்டு எப்படி இது கோயின்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் முடிஞ்சு எல்லோரும் போகிறாங்க. அப்போ ஜின்னும் கிளம்புறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஒயன், சார் அப்படின்னோன்னா ஜின் எஸ் அப்படின்னு சொல்லி திரும்புகிறாரு. ஸோ சார், எஸ்டர்டே எப்படி வந்தீங்க கரெக்டாக அந்த டைமுக்கு அப்படிங்கும்போது அவர் ஒரு நிமிஷம் ஒயனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அன்னோன் கால் வந்துச்சு, ஏதோ ஸ்டூடெண்ட் டேஞ்சரில் இருக்காங்கன்னு, ஸோ அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறாரு. ஆனால் அவரோட கண்ணில் ஒரு மாதிரி ஒரு வலி தெரியுது. ஒயன் அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின் கேட்க விரும்பல அவள். ஸோ அப்படியே அவள் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. தென் அவள் யூனிவர்சிட்டி அச்சீவ் ரூமுக்கு போகிறா. அதாவது அங்கே ஒரு ஃபைலை பார்க்கணுன்றதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டு அந்த அச்சீவ் ரூமுக்கு போயிடுறா. ஸோ அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்ருக்கா. அப்போ அவளுக்கு தேவையானது அந்த பிளட் மூன் இன்சிடெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த கேஸ் தான் அவளுக்கு தேவைப்படுது. ஸோ லைப்ரரியன்ட்ட போய் கேட்குறா. அவர் அந்த அச்சீவ் ரூம் லைப்ரரியன் சொல்கிறாரு, அது
கான்ஃபிடென்ஷியலான ஒரு ஃபைல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் தர முடியாதுமா அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஸோ மெதுவாக அந்த இடத்த விட்டு நான் வந்து போயிட்டுருக்கா. அந்த டைமில் அந்த கபோர்ட் கீழே அந்த ரேக் இருக்கும்ல, அந்த ரேக் கீழே ஒரு ஃபைல் விழுந்து கிடக்குது. வேணும்னே யாரோ எடுத்து வச்சிருக்க மாதிரி. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுதான் அந்த பிளட் மூன் இன்சிடெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபைல். ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 3 ஐ விட்னஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ அந்த க்ரைம் ஸ்பாட்டோட எவிடன்ஸ் லைக் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒயன் அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பட் அதில் லாஸ்ட் பேஜ் மட்டும் யாரோ வேணும்னே கிழிச்ச மாதிரி இருக்குது. அது இன்டென்ஷியலாக யாரோ கிழிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஒரே ஒரு விக்டிம், அதாவது விட்னஸோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அது என்னென்னா, இந்த இன்சிடெண்ட் நடந்த அன்றைக்கி நைட் அதே கேம்பஸ்குள்ளே நான் ஒரு யங்கான ப்ரொஃபஸரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இது எழுதியிருக்கு. ஸோ ஒயின் இதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. யங்கான ப்ரொஃபஸரா? அண்ட் அவரோட பேரையே அடிச்சிருக்கு. யாரோ அதை வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நாள் இதை மறைச்சிருப்பாங்கன்னு நானும் பார்க்குறேன். அண்ட் 28 இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்திருக்குன்னா இப்போ கண்டிப்பாக அந்த சார் இந்த இடத்த விட்டு போயிருக்கணும். அண்ட் எப்படி லாஸ்ட்டு நடந்த 3 மர்டரும் அண்ட் 4 மர்டரும் இந்த மர்டரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும், இந்த ரெட்மோன் இன்சிடெண்ட்டில் நடந்த மர்டர்ஸ் எல்லாம் நம்ம காலேஜை சேர்ந்த ஃபேக்கல்ட்டிஸ். பட் இப்போ நடக்கிறதெல்லாம் காலேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்களா? ஆனால் இது கோயின்சிடென்ட் மாதிரி எனக்கு தெரியலையே. ஆல்மோஸ்ட் எல்லா பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்ருக்கா. அந்த டைமில் அவள் பக்கம் யாரோ ஒருத்தவங்க ஒரு பேப்பரை த்ரோ பண்ணுறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் ஒயன். அதில் உனக்கு உயிரோடு வாழணுன்னு இருந்தால் இந்த 1998 ஃபைலை, இந்த க்ரைமை தேடுறதை இதோடு நிறுத்திடு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு த்ரெட் அண்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவள் திரும்பி சுற்றி முற்றி பார்க்குறா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. யார் இதை அனுப்புனாங்கன்னு அவளுக்கு தெரியல. அதே டைம் இங்கே சப்ஜின் அவரோட ஆஃபீஸ் ரூமில் இருந்துட்டு அங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸையும் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அந்த டைம் அவரோட ட்ராவை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் அதே ஃபோட்டோ. தென் அவர் கூட இருந்த ஒரு சில ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அண்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அதை அப்படியே உன்னிப்பாக பார்த்துட்ருக்காரு. அவரோட ஃபேஸ், அதாவது அதில் ஒரு கார்னரில் இவரும் நிற்கிறாரு. சேம் ஃபேஸ், சேம் ஸ்மைல் அண்டு ட்ரெஸ்லேருந்து அப்பியரன்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதை அவர் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அந்த டைம் காரிடாரில் யாரோ ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டு அவர் அப்படியே அதை டெஸ்க்குள்ளே மூடி வைக்கிறாரு. அப்போ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஒரு வாய்ஸ். ஜின் அதை கேட்டுட்டு உள்ளவா ஒயன் அப்படின்னோடனே ஒயன் உள்ள வரா. சார் எப்படி? ஃபெமிலியரான வாய்ஸ் தானே? அதான். ஓ ஓகே சார். அண்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது. அந்த பிளட் மூன் இன்சிடெண்ட் பற்றி தானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒயனுக்கு பெரிய ஷாக். சார் அதை தான் நான் கேட்க வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஜின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் நீ இன்வெஸ்டிகேஷனை நிறுத்த மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் மைண்டில் யோசிக்கிறாரு. அண்டு அதுதான் ரீசன் நீ டேஞ்சரில் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு ஒயனை. ஸோ இதுக்கு மேலே அவர் ஒயன்கிட்ட உண்மையை சொல்கிறாரா? தென் இந்த பிளட் மூன் இன்சிடெண்ட்டுக்கும் இவங்க எல்லாருக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்கு இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகிருக்காங்க இந்த விஷயத்தில்? அண்டு கொலை பண்ணிகிட்ருக்க அந்த பர்சன் யார்? உண்மையாலுமே ஜின்னோட லெக்சரை அட்டன் பண்ணுற ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் தானா அப்படின்றதெல்லாம் போக போக தெரியும்டா. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. இல்லை ஏதாவது ஒன்று மாற்றணுன்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டும் வரமாட்டேங்குது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்டா. அண்டு அன்யோங் பாய்.